शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ह्रीङ्कारगर्भितानलसिकं सौं क्लीं कलां बिभ्रतीं सौवर्णाम्बरधारिणीं दौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाश अङ्कुशधरा शक्भूषिताम् उज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणी बिन्दु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वर्ष नागदळ संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेव दुदितं परदेवतायाः அதிமதுர சாபகஸ்தாம் அபரிமிதாமோத பான சௌபாகியா அருணா அதிசய கருணா அபிநவ குல சுந்தரீம் வந்தே. இன்னைக்கு நம்ம இந்த பஞ்சதசாட்சரி அக்ஷரங்களினுடைய கடைசி 20 நாமாக்களை பார்க்க போறோம். இது மூணாவது கிரீம்காரம். இந்த கிரீம் மூணாவது கிரீம். இந்த கிரீம்ங்கிறதுக்கு 3 தடவை இந்த திரிஷதியில 3 இடத்துல 60 நாமாக்களை நம்ம பார்த்திருக்கோம். இது மூணாவது நாமா பார்க்க போறோம். இந்த கிரீம் அப்படிங்கிறதுக்கு எதனால நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லணும். ஏன்னாக்க இது கடைசியா இந்த சக்தி கூட்டத்துல வரக்கூடிய இந்த கிரீம் இது எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ஷரம். இது புவனேஸ்வரி பீஜ அக்ஷரம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த கிரீம் அப்படிங்கிறது அது தன்னுடைய நாமாவாகவும் தன்னுடைய மந்திரமாகவும் தன்னுடைய இருப்பிடமாகவும் தன்னுடைய ரூபமாகவும் இருக்கு. புவனேஸ்வரி பீஜம் அப்படிங்கிற அக்ஷரம் எல்லாத்தையும் கொண்டதாகும் அப்படின்னு அம்பாளே சொல்றான். ஏன்னா இது சிவசக்தி 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற நாமாக்கள். அந்த அம்பாளையுடைய இந்த நாமா 91வது நாமா பார்த்தேன்னா கிரீம்ங்கிற நாமா. கிரீம்னே அந்த நாமா இருக்கு. இந்த அக்ஷரத்தோட பெருமையை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். கிரீம்காரின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்துல நாமாளுக்கு கிரீம்காரி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. நம்ம அங்கேயும் பார்த்திருக்கோம். அதை லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இந்த நாமாவை நம்ம பார்த்திருக்கோம். தீக்கார வடிவினள், தீக்கார ரூபிணி. அந்த கிரீம் என்ற அந்த அக்ஷரம் தேவியோட பிரணவம், அதனை வடிவாக கொண்டவள். கிரீம் அப்படின்னு தேவிக்கு இந்த 91வது நாமா லலிதா சகஸ்ர திரிஷதியிலேயே அதுவும் கிரீம்ங்கிற நாமாவே அவளுக்கு இருக்கு. அந்த கிரீம்ன்ற அக்ஷரத்தை தன் மந்திர வடிவமாக கொண்ட புவனேஸ்வரி அப்படிங்கிற தேவி, அந்த கிரீம்காரம் அப்படிங்கிறத தன்னுடைய மந்திர வடிவமாக கொண்டிருக்கிற நம்முடைய தேவி. கல்யாண விருஷி ஸ்தவம் அப்படிங்கிற கிரந்தத்துல இவர் பகவத்பாதால என்ன சொல்றாருன்னா, கிரீம்காரம் ஏவ தவ நாம கிருணந்தி வேதா அப்படின்னு சொல்றார். அதாவது அம்பாள் தாயே, வேதங்கள் உனது பெயரை கிரீம் அப்படிங்கிற அக்ஷரம் அப்படின்னு கூறுறது அப்படின்னு அர்த்தம்.
அதாவது வேதங்கள் என்ன சொல்றதுன்னா அம்பாள் வந்து அவளுடைய பெயர் கிரீம் அப்படின்னு. தீம் காரேன ஏவ சம்சித்தகா புக்தி முக்திம் சவிந்ததி. அதாவது கிரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துல அதனால சித்தி ஏற்பட்டு விட்டால் அந்த உபாசகன் புக்தி முக்தி இரண்டையும் அடைகிறான் அப்படிங்கிற பொருள் இது. இந்த ஏகாட்சர மந்திரத்தோட பெருமையும் அதனுடைய பொருளையும் விவரிக்கிறதுக்கு முடியாது. அவ்வளவு அதுக்கு மகிமை வந்து அவ்வளவு இருக்கு. நமக்கு புக்தி முக்தி ரெண்டையும் அளிக்கக்கூடியது இந்த கிரீம் அப்படின்னு சொல்ற மந்திரம். அம்பாள் எப்பேற்பட்ட அம்பாள் நம்முடைய அம்பிகை எப்படின்னாக்க நம்ம அவளை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், எப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். மின்னாயிரம் ஒரு வடிவாகி விளங்குகின்ற அண்ணாள் அப்படின்னு சொல்ற அபிராமி பற்று. அதாவது 1000 மின்னல்கள் ஒருங்கே திரண்டு ஒரு உருவம் பெற்றது போல அப்படி ஜோதிர்மயமாக விளங்குவோம் நம்முடைய அம்பிகை. எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறோம். அவ வந்து எல்லாத்துக்கும் ஆதி காரணமான மூல காரணம். மூல மந்திராத்மிகான்னு கூட அவளுக்கு ஒரு நாம இருக்கு. அவள் மூல காரணம் கூட, எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்முடைய அம்பிகை. அவளை வந்து தட்டிலதா சமருச்சின்னு சொல்றோம். வித்யுல்லே கேவ பாஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்கு. தட்டிலேக்கா தன்வின்னு சங்கரர் சொல்றார். ஆனந்தோ பிரம்மேதி வெஜனாத்துங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தான் சொல்லியிருக்கேன். அந்த ஆனந்தம், அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு மந்திரம் இந்த கிரீம் அப்படின்னு. அவ வந்து நமக்கு தெரியும் அம்பாள் எப்படிப்பட்டவோன்னு, ஒன்றாய் எழும்பி பலவாய் விரிந்து அவ வந்து ஏகமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபிணி. அவ தன்னிச்சையாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் எல்லா விஷயமாக அவ பரிணமிச்சிருக்கா, சகல வஸ்துக்களாக பரிணமிச்சிருக்கா. அதுக்குள்ள அந்தர்யாமியா ஊடுருவி நிற்கிறா. அதற்கு அப்பால் அங்கேயும் இருக்கா. அத்தனைய மகிமை வாய்ந்த அந்த அம்பிகை நமக்குள்ளேயும் இருக்கா, நமக்குள்ளேயும் வாசம் பண்றா. அறியேன் அடியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமேன்னு பட்டரே சொல்லியிருக்க. அவள் வந்து இந்த உலகத்தோட ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பவள். பஞ்சகிருத்தியங்கள்ல இருக்கா, பஞ்சபூதங்கள்ல இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரியுடைய பீஜம் இந்த கிரீம் கார். அதனால இதுக்கு ஒரு தனி மதிப்பு, பெருமை இருக்கு. அந்த கிரீம் காலத்துடைய 20 நாமாக்களை இப்ப பார்க்க போறோம். இந்த கிரீம் காரமே சக்தி கூடத்தினுடைய கடைசி அக்ஷரமாகவும் வர்ணமாகவும் இருக்கு. ஸ்ரீங்கார மூர்த்தையே, அதாவது பஞ்சதக்த சாட்சியோடைய அந்த 15வது எழுத்தாகிய ஸ்ரீங்கார வடிவினள், ஸ்ரீங்கார ரூபம் ஆனவள். 3வது சக்தி, அதாவது 3வது கூடமான சக்தி கூடத்தினுடைய கடைசி எழுத்து ஆகிய ஸ்ரீங்கார வடிவமாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை. அம்பிகை தான் ஸ்ரீங்காரம், ஸ்ரீங்காரம் தான் அம்பிகை. ஓம் ஹீங்கார மூர்த்தியை நமக. ஓம் ஹீங்கார சௌத ஸ்ருங்க கபோதிகாயே. ஹீங்கார மாளிகையினுடைய சிகரத்தில் வசிக்கும் பெண் புறா. ஹீங்கார மாளிகையின் உச்சியில் வசிக்கும் பெண் புறா. ஏன்னா அம்பாளை நம்ம பெண்ணாக பார்ப்பதால், தாயாக பார்ப்பதால், நம்முடைய ஜனனியாக பார்ப்பதால் பெண் புறா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீங்காரம், ஸ்ரீங்காரம் ஆகிய சௌத்த மாளிகையோட, சௌதான்னா விதான சௌதான்னு ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்கு பெங்களூர்ல, விதான சௌதான்னு பேரு. பெரிய மாளிகைன்னு. ஸ்ருங்கா, ஸ்ருங்கம்னா
முடின்னு அர்த்தம். அதாவது ஒரு மலையினுடைய அந்த முடி, அதனுடைய முடி, அந்த முடி உச்சின்னு அர்த்தம். அதோட உச்சியில் வசிக்கும் கபோதிகா பெண்புறா. ரீங்காரமாகிய மாளிகையின் உச்சியில் வசிக்கும் பெண்புறா. ஹீங்காரத்தை இங்க மாளிகையா சொல்றோம். மாளிகை வெண்மையா இருக்கும், சாதாரணமா வெளுப்பா இருக்கும். அதாவது சக்காரம், அது வெண்மை நிறமானது. மாளிகையில செங்கல்லாம் வச்சிருப்பா, அதெல்லாம் சிவப்பா இருக்கும். இரு அப்படிங்கிறது சிவப்பு நிறமுடையது. ஈ அது இந்த மாளிகையில இருக்கக்கூடிய ஒரு உப்பரிகை, பால்கனின்னு சொல்றோம்ல, அதுக்கு அதுவா வச்சுக்கலாம். இந்த இம் அப்படிங்கிற பிந்து அந்த சிகரத்து மேல இருக்கக்கூடிய கூண்டுல வசிக்கிற பெண் புறாவாக நம்முடைய அம்பிகையை நாம இங்க பார்க்கிறோம். ரீங்காரம் என்கிற மாளிகையின் உச்சியில் வசிக்கும் பெண் புறாவாக இருப்பவள். நம்ம அம்மாள ஹம்சமா பார்த்தோம், பக்தமானச ஹன்சிகா, முனிமானச ஹன்சிகானெல்லாம் அவளுக்கு நாமாக்கள் இருக்கு. நம்முடைய மனசு சுத்தமா இருந்தா அந்த நிர்மலமான இடத்துல தங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஹம்சம், அன்னப்பறவை. அவள் அன்னப்பறவை. மயிலா, அவளை மயில், பெண் மயில் அப்படின்னு சொல்றோம். இந்த பெண் மயில் எல்லா இடத்துலயும் அது இருக்கும். அதாவது காட்டுல இருக்கும், மலை, மண்ணு, கல்லு, அது மேலயும் ஆடின்னு இருக்கும். அந்த பெண் மயில் எல்லா இடத்துலயும் இருக்கும். ரொம்ப அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அதனுடைய லாவண்யம், அதனுடைய அழகு எல்லாமே விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான அழகு. அந்த பெண் மயிலாக நம்ம அவளை பார்க்கணும். குயிலாயிருக்கும் கடம்பாட இடை போல வியன் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் பிசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயிற்கு அன்று இமவான் அடித்த கனங்குழையே அப்படின்னு நம்முடைய பட்டர் சொல்லிட்டார். நம்ம அவளை இப்ப அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ கைலாய மலையில கடம்பவனத்துல குயிலாகவும் இமயமலையில மயிலாகவும், ஏன்னா அங்க ஆடுறதுக்கெல்லாம் மயிலுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கு, அங்கெல்லாம் அது ஆடும். ஆகாயத்துல இளம் சூரியனாகவும் தாமரை பூமியில அன்னமாகவும் இருப்பவள் அம்பிகைன்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்றார். அதாவது அம்பாளுக்கு அன்னமாக அவளை சொல்றோம். குயில் நாதமும் மயிலின் பிரணவாகார உருவமும் வெயிலினுடைய பிரகாசம், கமலம் அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய மூலாதார கமலத்துல ஹம்சம் அப்படிங்கிற அந்த அஜபா மந்திரமாகவும் இருப்பவள் நம்முடைய அம்பிகை. குயில் கருப்பு நமக்கு தெரியும். மயில்ல மயிலுக்கு பச்சை, நீலம்னு வண்ணங்கள்லாம் இருக்கு. வெயிலுங்கிறது சிவப்பு நிறம், அன்னம்ங்கிறது வெண்மை நிறம். சர்வ வர்ணோப சோபிதா அப்படின்னு அவளுக்கு ஒரு நாம அந்த நாம அவளுக்கு அவகிட்ட எல்லா வண்ணங்களும் இருக்குன்னு சொல்லிட்டது. காதம்ப கானனா வாசா அப்படின்னு நம்ம சகஸ்திர நாமத்துல நம்ம திரிஷதியிலே நம்ம பார்த்திருக்கோம். காதம்ப காந்தார வாச பிரியேன்னு சங்கரர் சொல்றார். ஸ்ரீகாரோத்தியான கேக்கி அப்படின்னு சொல்றோம். மயூரி அவ வெயிலா இருப்பதை நம்முடைய திருஷதியில ஹீங்கார பாஸ்கர ருச்சின்னு சொல்லியிருக்கோம். அவள் அன்னமா இருக்கிறத ஹம்ச மந்திரார்த்த ரூபிணியை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால அம்பாள் நாத வடிவமா இருந்து அப்புறம் பிரணவ வடிவாக மாறி சூரியனை போல பிரகாசித்து அஜபா மந்திரமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த எல்லாமே இந்த புவனேஸ்வரி பீஜமான கிரீம் அப்படிங்கிற மந்திரத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இந்த காட்சிகள் எல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிற மாளிகையுடைய உச்சியில் வசிக்கக்கூடிய பெண் புறாவாக நம்முடைய அம்பிகை இருக்கிறார். ஓம் ஹிங்கார சௌஷ்ருங்க கபோதிகாயை நமக. ஸ்ரீங்கார துக்தாப்தி சுதா. ஸ்ரீங்கார எனும் துக்தாப்தி பார்க்கடலில்
உதித்த சுதாயை, சுதானா அமிர்தம். பார்க்கடல்ல என்னென்னமோ வந்தது இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்தது. அந்த மந்தனம் பண்ணும்போது கிருத்வா மதித்வா சோமங் கல்பதரும் சுபர்வ சுரபி சிந்தாமணி எல்லாம் வந்தது. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்தது. லக்ஷ்மி தேவி கூட பார்க்கடல்ல இருந்துதான் வந்தாங்க. அந்த பார்க்கடல்ல இருந்து வந்தது அமிர்தம். அது யாருன்னா நம்முடைய அம்பிகை. ரீங்கார பார்க்கடல் தான் உதிக்கிற அம்பிகை. ரீங்காரத்தை இங்க பார்க்கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லும். ரீங்காரம் என்கிற பார்க்கடலில் உதித்த அம்பிகை. ரீங்காரமாகிய துக்த அப்தி, பார்க்கடலுக்கு சுதா அமிர்தம் போன்றவள். பார்க்கடல் வெண்மையா இருக்கும். அதாவது அமிர்தத்துக்கு இருப்பிடமாக இருக்கிற மாதிரி ரீங்காரம் வெண்மையாகவும், அது அம்பாளை அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தமயமான அமிர்தமாக இருப்பதாகவும் இங்க கூறப்படுகிறது. பார்க்கடலில் மறைந்துள்ள அமிர்தமானது எப்படி கடைஞ்சு மந்தனம் பண்ணி அத வெளியில வந்ததோ, அந்த மாதிரி ரீங்காரமாகிய கடலில் மறைந்து கொண்டிருக்கிற நம்முடைய அம்பிகையை, அமிர்தமாகிய அம்பிகையை நம்ம இடைவிடாது தியானம் பண்ணால், மத்தால எப்படி கடையிறமோ அவளை எப்பவும் தேடிட்டே இருந்தோம்னா, அந்த ரீங்காரம் அப்படிங்கிற கடலில் நம்ம அம்பிகையை தேடிட்டே இருந்தோம்னா அவள் நமக்கு தோற்றமளிக்கிறாள் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓம் ரீங்கார துக்தார்த்தி சுதாயை. ஸ்ரீங்கார கமலேந்திராயை. ஸ்ரீங்கார தாமரையில் உறையும் லக்ஷ்மி தேவியான நம்முடைய அம்பிகை. ஸ்ரீங்காரமாகிய தாமரை பூவில், கமலம் அப்படின்னா தாமரை. இந்திரான லக்ஷ்மி தேவி. ஸ்ரீங்காரமாகிய தாமரை பூவில் வசிக்கும் லக்ஷ்மி. கமலம் தாமரை பூவில் இந்திரா லக்ஷ்மியானவள். நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும் அந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிறத நம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க, அம்பாளை தோத்திரம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க, நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சௌக்கியங்களும் போகங்களும் எல்லா விதமான வசதிகளும் அம்பாள் நமக்கு தருவாள். ஓம் ஸ்ரீங்கார கமலேந்திராயை நமः. ஸ்ரீங்கார மணி தீபாட்சிஷே. ஸ்ரீங்கார மணி விளக்கின் ஒளி. ஸ்ரீங்கார மணி தீபாட்சியே. ஸ்ரீங்காரமாகிய மணி விளக்கின் ஒளி போன்றவள். ஸ்ரீங்காரம் எனும் மணி தீப மணி விளக்கின், மணி விளக்குனா நந்தா விளக்கு அப்படின்னு இங்க அர்த்தம். தூண்டாமணி விளக்கு அதனுடைய அர்சிகினா ஒளி போன்றவளே அப்படின்னா. அதாவது சாதாரணமா ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா காத்தடிச்சா ஒரு வேளை விளக்கு அணைச்சு போகலாம். அதுல கொஞ்சம் எண்ணெய் குறைஞ்சிடுச்சுன்னா விளக்கு அணையிறது நின்று போகும். இல்லைன்னா அந்த திரி கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா, திரி சின்னதா போயிடுச்சுனாக்கா விளக்கு எரியாம இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்முடைய அம்பாளுக்கு நம்ம இப்ப சொல்றோமே அந்த தூண்டாமணி விளக்கு, அதுக்கு இது போன்ற எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. இது போன்ற எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த விளக்கு அணையாது. ஸ்ரீங்காரமாகிய அந்த விளக்குடைய பிரகாசமே நம்முடைய அம்பிகை, நம்முடைய லலிதா பரமேஸ்வரி. ஸ்ரீங்காரம் அப்படிங்கிற மணி விளக்கை யாரு உபாசிக்கிறார்களோ, யாரு அந்த நாமாவை சொல்லி அம்பிகையை தோத்திரம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அஞ்ஞானமெனும் ஒளி நீங்கி வெளிச்சமாக ஒளியாக அம்பிகை காட்சி தருகிறாள். அம்பிகை இருக்கிறாள். அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற இருட்டு அது காணாம போயிடும். அம்பிகை அங்க உட்கார்ந்துட்டோம்னா அவ
சூண்டாமணி விளக்கு, அது கொடுக்கக்கூடிய பிரகாசம். அதுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாது, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால அந்த விளக்க தேடி நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஒளியை நம்ம வாங்கிக்கணும். அதுதான் இந்த நாமாவுடைய அர்த்தம். தீங்கார மணி தீபாசிஷே தீங்கார தரு ஷாரிகாயே. தீங்கார விருட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மைனா பெட்ட, அந்த பெண் மைனா போன். தீங்காரனா தீங்காரம் எனும், தருனா மரத்துல, சாரிக்கா சாரிக்கானா அது ஒரு பறவை. அது மைனா அப்படின்னு கரெக்ட், அது சரியாங்கிறது எனக்கு தெரியல. சாரிக்காங்கிறது ஒரு பறவை, பெண் மைனாவாக இருப்பவள் அம்பிகை வந்து அந்த மரத்துல இருக்கிற. ஸ்ரீகாரம்ங்கிறது ஒரு மரம், அந்த மரத்துல இருக்கக்கூடிய பெண் சாரிகா. மரத்துல நம்ம வந்து ஏறும்போது நம்ம கீழே விழாம காப்பாத்துறது அந்த மரம். அது மாதிரி தன்னை யாரு வந்து வழிபடுறாளோ அவர்களை காப்பாத்துறது கிரீம்ங்கிற மந்திரம். அந்த கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரமாக மரத்துல அம்மாள் இருக்கா. அவளை தேடி போய் நம்ம கண்டுபிடிச்சு அந்த மரத்துல ஏறி நமக்கு அந்த மரம் தீங்காரம் அப்படிங்கிற மரம் நமக்கு உதவி செய்யும் அம்பாளை கண்டு கொள்ள. அந்த மரத்தில் ஏறி அந்த மரத்தின் உதவியோடு நாம் அம்பாளை தரிசித்து கொள்ளலாம், அம்பாளை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு. ஓம் ஹிங்கார தரு தரு ஷாரிகாயை நமः. ஹிங்கார தரு ஷாரிகாயை நமः. ஹிங்கார பேடக மணியை, ஹிங்கார பேடக மணியை. ஹிங்கார பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்ட மணி. ஹிங்காரம் எனும் பெட்டியில், பெட்டிக்குள் வைக்கப்பட்ட மணி. என்ன மாதிரி மணினா ரத்தினம் போன்ற மணி. ஹிங்காரமாகிய பேட்டகா பெட்டிக்குள், மணிகி ரத்தின மணியாக இருப்பவள். அதாவது ரத்தினம் வந்து பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம். அது மாதிரி அம்பிகைய ட்ரீங்கிற பீஜாட்சரம் மறைச்சு வச்சு பெட்டிக்குள்ள வந்து வைடூரம் மணி ரத்னம் அதெல்லாம் வச்சுட்டானா அது வந்து தன்னுடைய ஒளியால பெட்டிக்கு உள்பாகம் வெளிபாகம் எல்லாத்தையும் அந்த ஒளி பிரகாசம் மற்ற விஷயங்கள்ல இருந்து அந்த பெட்டி வித்தியாசமா தெரியும். ஏன்னா அது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது போல அம்பிகையோடைய மணி கிரீம் மந்திரத்தை, அம்பிகையாக மணி கிரீம் மந்திரத்தை ஒளிர செய்து மற்ற மந்திரங்களையும் ஒளிர செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அந்த ரத்தினங்கள் எப்படி தாங்களும் ஒளி விடுறது, வெளியில அதை எடுத்தாக்க மற்றவாளுக்கும் வெளிச்சம் கொடுக்குறதோ அத மாதிரி இந்த கிரீம் மந்திரத்தை அம்பிகை என்ன பண்றான்னா ஒளிர செய்து மற்ற மந்திரங்களையும் போம் அப்படிங்கிற மாதிரி மந்திரங்களையும் பிரணவ மந்திரம் எல்லா மந்திரங்களையும் ஒளிர செய்கிறாள் அப்படின்னா. ஓம் ஹிங்கார பேடக மணியை நமக. ஸ்ரீங்கார தர்ஷ பிம்பிதாயை. ஸ்ரீங்கார நிலை கண்ணாடியில் பிரதிபலிப்பவர். நம்ம நிலை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னோம்னா அதுல நம்மளுடைய உருவம் தெரியும் இல்லையா, பிரதிபலிக்கும். நம்முடைய உருவத்தை நிலை கண்ணாடி பிரதிபலிக்கும். தீங்காரமாக நிலை கண்ணாடியில் பிரதிபலிப்பவளாக இருப்பவள். தீங்காரமாகிய ஆதர்ஷ கண்ணாடி பிம்பிதா பிரதிபிம்பமாக பிம்பமாக இருப்பவள் அல்லது பிரதிபிம்பமாக இருப்பவள். அம்பாள் இங்க நின்று இருக்கானா அந்த கண்ணாடியில தெரியறது அவளுடைய பிரதிபிம்பம். அம்பாள் பிம்பம், கண்ணாடியில தெரியக்கூடிய அவளுடைய உருவம் பிரதிபிம்பம். கண்ணாடிகளை நம்ம வந்து நின்னாக்க நமது உருவம் தெரியறதுக்கு அந்த கண்ணாடி உதவி செய்யறது. கிரீம் பீஜம்ங்கிறது ரொம்ப சுத்தமான ஒரு
மந்திரமாக இருப்பதால் அது கண்ணாடி. கண்ணாடிங்கிறது சுத்தமான ஒரு நம்முடைய பிம்பத்தை அப்படியே காட்டும். அதனால அந்த கண்ணாடிக்கு உபமானமாக அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடியில் காணப்படும் உருவம் அம்பிகை. ரீங்காரம் எனும் கண்ணாடியில் நாம் கண்டுபிடிச்சு பார்க்க வேண்டிய உருவம் அம்பிகையுடையது. ஓம் ஹீங்கார தர்ஷ பிம்பிதாயை நமஹ. ஹீங்கார கோசாசி லதாயை. ஹீங்கார உரையினுள் மின்னும் வாழ். ஹீங்கார கோஷாசி லதா. ஹீங்காரமாகிய உரைக்குள். கோஷம்னா உரையினர். ஹீங்காரம் எனும் கோஷம் உரைக்குள். அசிலதா நீண்ட வாளாக இருப்பவள். அதாவது ஹீங்காரம்ங்கிறது இந்த கத்தி வைக்கக்கூடிய ஒரு உரை. அம்பிகை அதுக்குள்ள இருக்கிற பளபளன்னு தோன்றக்கூடிய ஒரு நீண்ட வாள், உடைவாள். அந்த வாள் என்ன பண்ணுவோம்னாக்கா அது எப்ப பார்த்தாலும் வெளியே வச்சுப்பாங்க. அந்த வாளை உரைக்குள்ளதான் வச்சு. அந்த பட்டாக்கத்தி எல்லாம் அந்த கத்தி யுத்தத்துக்கு போறவாராதாலாம் அந்த கத்தியை உரைக்குள்ளதான் வச்சு. அவசியம் எப்போ வாளுக்கு நேருதோ தேவையான பொழுது அதை வெளியில எடுப்பா. மற்ற நேரங்கள்ல உரைக்குள்ள வச்சு. அது போல அம்பிகை ஸ்ரீகாரம் என்ற உரைக்குள்ள இருந்து கொண்டு அவ்வப்போது பக்தர்களுடைய காமம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், அகங்காரம் இந்த மாதிரி சத்துருக்களை அவ அழிக்கிறார். இந்த மாதிரி சத்துருக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை நம்ம அதனால பாவம் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த பாவங்களை அவ தன்னுடைய அந்த வாளினால், நீண்ட உடைவாளால் அவள் அதையெல்லாம் அப்படியே அழிச்சு வெட்டி தூர தள்ளிருக்கான் அப்படிங்கிற எதிரிகளால் உண்டாகும் துன்பத்தை எப்படி ஒரு வாள் போக்குறதோ அது போல இந்த காமம், குரோதம் அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அம்பாள் என்ன பண்றானாக்க ஒரு ரீங்காரம்ங்கிற உரைக்குள்ள இருக்கிற வாளாக தேவையான பொழுது அந்த வாள் நம்முடைய எல்லா விதமான கெட்ட விஷயங்களை அழித்து நமக்கு நன்மை பெயர்க்கும். அம்பாள் என்கிறவாள் நமக்கு நல்லதை செய்வார். அவளுடைய அம்பாள்ங்கிற அந்த பரமாத்மா கிட்ட, அந்த பரபிரம்மத்துக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அவ நம்மளை காப்பாற்று. தஸ்மாத் ஞான சம்பூதம் கிருத்ஸ்தம் ஞானாசி ஆத்மனா. அதாவது அஜானத்தினால நமக்கு என்னென்ன ஏற்படுறதோ கஷ்டங்கள் அதெல்லாம் விவேக ஞானம் அப்படிங்கிற அந்த ஞானத்தினால நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க அந்த அந்த மாதிரி அந்த சண்டை போட்டு நம்மை சுத்தப்படுத்துவதற்கு அம்பிகை நம்ம சுத்தப்படுத்துறாங்க. நம்மளை தெய்வீகமாக்கு. அதனால அம்பாள ஒரு வாளுக்கு உபமானமாய் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் மறைந்திருக்கா. தேவையான போது அந்த கிரீம்காரத்தினோட உதவியோட நம்ம அவளை வெளியில வர வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் அம்பாள் வெட்டி எடுத்து விட்டு, வெட்டின்னு சொல்றது ஏன்னாக்கா அவ வாள் தானே, இந்த இடத்துல வாள்னு சொல்ற. அவ வெட்டி எடுத்துட்டு நம்மளுக்கு நல்லதை பண்ற அம்பாள் நமக்கு நல்ல விஷயம். அதனால இந்த ரொம்ப அருமையான ஒரு நாள். ரீங்கார
கோஷாசி லதாயை நமக. ஸ்ரீங்காராஸ்தான நர்த்தகே. ஸ்ரீங்கார ஆஸ்தான மண்டபத்தில் ஆடுபவள், நர்த்தனம் செய்பவள், நடிப்பவள். ஸ்ரீங்காரமாகிய மேடையில் நர்த்தனம் செய்பவள். ஸ்ரீங்காரம் எனும் ஆஸ்தானம். நம்ம ஆஸ்தான வித்வான் அப்படிலாம் சொல்றோம்ல, சபையின நர்த்தகி, நடனம் ஆடுபவள். நடனம்னா என்ன? பாவ தாளங்களுக்கு ஏற்ப அந்த பதங்களை வச்சு அபிநயங்களோட, அங்க அசைவுகளோட, கண்ணால் காட்டக்கூடிய அந்த விஷயங்களோட எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியது நடனம். இந்த மாதிரி நடனம் ஆடுபவர்களுக்கு நர்த்தகின்னு பேரு. அம்பிகை பெண்ணா இருக்கிறதுனால நம்ம நர்த்தகி அப்படின்னு அவளை சொல்றோம். அம்பிகை என்ன பண்றா? நம்முடைய புண்ணிய பாவத்திற்கு தகுந்தபடி, நம்ம பக்திக்கு தகுந்தபடி, நம்ம சித்த சுத்திக்கு தகுந்தபடி, நம்முடைய மனசுடைய சுத்தத்துக்கு தகுந்தபடி நமக்கு எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தருகிறாள். ஆகையினால் அம்பிகையை நாம் ஒரு நர்த்தகையாக அவளை நம்ம தரிசனம் பண்ணி அந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிற அந்த ஆஸ்தான அந்த மண்டபத்துல ஆடக்கூடிய நர்த்தகியாக தியானம் பண்ணி அம்பிகையினுடைய கடாட்சத்தை பெறவே. ஓம் ஸ்ரீங்காராஸ்தான நர்த்தகே நமக. ஸ்ரீங்கார சுத்திகா முக்தா மணிக்கே. ஸ்ரீங்காரமாகிய சிப்பிக்குள் உள்ள நல்ல முத்து, நன்முத்து போன்றவள். ஸ்ரீங்காரமாகிய சிப்பிக்குள் முத்தாக இருப்பவள். ஸ்ரீங்காரம் அப்படிங்கறத ஒரு சிப்பி அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுக்குள்ளேந்து கிடைக்கக்கூடிய நன்முத்து நம்முடைய தாய், நம்முடைய ஜனனி, நம்முடைய அம்பிகை. ஸ்ரீங்காரமாகிய சுக்திகா சிப்பிக்குள்ள இருக்கும் முக்தாமணி, முத்துமணியாக இருப்பவள். அதாவது சுவாதி நட்சத்திரத்துல பெய்யற அந்த மழை துளி இருக்கு இல்லையா, அது சிப்பிக்குள்ள விழும். சமுத்திரத்துல அது சிப்பிக்குள்ள விழுந்து அந்த அந்த மழை துளி நாளடைவுல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகும்னா முத்தாக மாறும். மழை துளி முத்தாக மாறும். அத மாதிரி அம்பிகையை எப்படி ஒரு முத்தம் எல்லாருக்கும் முத்துன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரியும். அம்பிகைக்கே முத்துன்னா ரொம்ப பிரியும். ஏன்னா முக்தர்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அந்த முக்தி யாருக்கு வேணுமோ, முக்தை விரும்புகிறார்களோ அவளுக்கு முத்து உண்டாவதற்கு சிப்பி எப்படி அவசியம், அது மாதிரி அம்பிகையனுடைய அருளை அவர்கிட்ட முக்தியை அடைய விரும்புவோருக்கு இந்த கிரீங்கிற மந்திரம் ரொம்ப அவசியமானது. அந்த மந்திரத்தால நம்ம அம்பிகை என்கிறவளை அந்த நன்முத்தை அடையலாம். ஸ்ரீங்கார சிப்பிக்குள்ள முத்துமணியாக இருக்கிறாள் அம்பிகை. அவள் அந்த கிரீங்காரத்தினுடைய உதவியோட நம்ம அந்த முத்தை கண்டுபிடிச்சு அந்த முத்துக்கிட்ட முக்தியை வாய்க்கணும். ஓம் ஸ்ரீங்கார சுக்திகா முக்தாமணியை நமக. ஸ்ரீங்கார போதிதாயே. ஸ்ரீங்காரத்தால் போதிக்கப்படுபவர்கள். ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தினால அறிவிக்கப்படுது. அந்த ஹகாரம், ரேபம், ஈம் இதுக்கெல்லாம் தனித்தனியா அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த மூணு ஒன்னா சேரும்போது கிரீம்னு ஆறுது. அந்த கிரீம் அப்படிங்கிற அந்த சொல்ல இதெல்லாம் சேர்த்து சொல்லும் பொழுது
நம்முடைய திரிபுர சுந்தரியான நம்முடைய லலிதா பரமேஸ்வரி அதனுடைய உட்பொருளாக விளங்குகின்றார். அந்த ஹீங்காரம் என்பதனுடைய மூல மந்திரமாக அவள் விளங்குகிறார். அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மூல மந்திரத்தினால் அறியப்படுபவள், அறிவிக்கப்படுபவள். அந்த மூல மந்திரத்தினால் நாம் அவளை அறியலாம். ஹீங்கார போதி தாயை நமஹ. ஹீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்ரிகாயே. ஹீங்கார ஸ்வர்ண தூணில் விளங்கும் பவழப்பதுமை. மயமாகிய ஸ்வர்ண தூண், அதாவது தங்கத்தினாலான தூணில இருக்கக்கூடிய பவழ பதுமையை போன்றவள் நம்முடைய தாய் அம்பிகை. ரீங்காரமயமாகிய சௌவர்ண ஸ்வர்ணத்தினால் ஆன, தங்கத்தினால் ஆன, ஸ்தம்ப தூணில் உள்ள, வித்ரும பவழத்தினாலான, புத்ரிகா பதுமையை போன்றவள். அதாவது ஒரு தங்க தூணு, ஒரு அழகான ஒரு மண்டபத்துல, சபா மண்டபத்துல இப்ப நம்ம பார்த்தோம் ஆஸ்தானம்னு சபை. அந்த சபையில தங்கத்தினால ஆன தூணு, நவரத்தினங்களால இழைக்கப்பட்ட அந்த தங்க தூணு அந்த சபா மண்டபத்தை தாங்கி நிற்கிற மாதிரி ரீங்காரமும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. அந்த தூணில் உள்ள பவளத்தினால் செய்யப்பட்ட அந்த பொம்மை, அந்த பதுமை தனக்கு இருப்பிடமான அந்த தூணையும், அந்த தூணினால் அந்த தாங்கப்படுகிற அந்த மண்டபம், அந்த ஆஸ்தானத்தையும் அழகு சேர்க்கிறது, அது அழகு கூட்டுக்கிறது, அத சிறப்பிக்கிறது. அது போல அம்பிகையும் ரீங்கார தூண்ல இருந்துட்டு சகல புவனங்களையும் சகல ஜீவராசிகளையும் சிறப்படைய செய்கின்றார். எல்லாரையும் சிறப்படைய செய்கின்றார் அம்பிகை. எல்லாரையும் காப்பாத்துறா, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, நம்முடைய தாயார் இல்லையா, எல்லாம் செய்யறவர். அதனால அவளுக்கு இந்த நாம் ஓம் ஹீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்ரிகாயை நமக. ஹீங்கார வேதோபநிஷத்யை. ஹீங்கார வேதத்தின் உச்சியில் விளங்கும் உபனிஷத்து ஆகிய இருப்பவள் நம்முடைய அம்பிகை. ஹீங்காரம் அப்படிங்கிற அந்த வேதத்தினுடைய உச்சி இருப்பவள் யாருனாக்க நம்முடைய அம்பிகை. அவள் சர்வ உபனிஷத் உத்குஷ்டா அப்படின்னு அவளுக்கு ஒரு நாம. உத்தமமான, ரொம்ப உத்தமமானவோ சிறப்பானவோ எப்படின்னாக்கா சர்வ உபனிஷத் உத்குஷ்டா, எல்லா உபனிஷத்துக்களாலும் அவதான் பரபிரம்மம், அவதான் எல்லாம் அப்படின்னு பறைசாற்றப்பட்டவள், உறக்க கூறப்பட்டவள் சொல்லலாம். சத்தம் போட்டு சொல்றதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உறக்க கூறும். உபநிடதங்கள் பரம்பொருளை பற்றின ரகசியத்தை விளக்குவோம். சகுன பிரம்ம வடிவில பரம்பொருளை விளக்குறதுக்கு நூல்கள் நிறைய இருக்கு. விஷ்ணு புராணம்னா விஷ்ணு பத்தி சொல்லும், சிவபுராணம்னா சிவபுராணத்தை பற்றி சொல்லும். ஆனா நிர்குணமான பரபிரம்மத்தை விளக்குறது உபநிஷத்துகள். அந்த நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தை காட்ட அந்த உபநிஷத்துகள் பிரம்மஸ்வரூபிணியான நம்முடைய தேவியை சிறப்பாக பறைசாற்ற, சிறப்பாக தேவியை பத்தி சொல்றது இந்த உபநிஷத்துகள். இந்த உபநிஷத்துகள் தான் நம்முடைய தேவியை பத்தி நமக்கு ரொம்ப சிறப்பா சொல்லு. நம்ம அவளை எப்படி தெரிஞ்சுக்கணும், அவ யாரு, அவ என்ன எல்லாம் நமக்கு சொல்றது உபநிஷத்து. அதனால இந்த உபநிஷத்துகளுக்கு ஒரு
தேவியை பத்தின எல்லா விஷயங்களும் சொல்றதுனால அந்த உபனிஷத்துக்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயுமே ரீங்காரமாகிய வேதத்திற்கு உபனிஷத்தாக இருப்பவர், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது வேதம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ச தூளிக்கான்னு கூட ஒரு நாம இருக்கு அம்பாள். அதாவது வேத மாதாவின் தலைப்பகுதி வந்து உபநிடதங்கள். உபநிடங்களோட நடுப்பகுதி வேத மாதாவின் தலை வகுடா இருக்கு. அதுல வந்து தேவியோட அந்த கால், அவளுடைய திருவடிகளுடைய அந்த தூள், அந்த மண் சிந்தூரப்பட்டு போல இருக்கு, அமைஞ்சிருக்கு. வேதமும் தேவியோட தத்துவத்தை இப்படிதான் தேவின்னு சொல்றது கொஞ்சம் அது தயங்கிறது. இப்படி அல்ல அப்படி அல்ல அப்படின்னு மறுப்பு சொல்லி சொல்லி வேதம் சொல்றது. நம்ம உபநிடதங்கள் வந்து தேவியோட கால் தூசி வந்து அவளுடைய பெருமையெல்லாம் சொல்றது மிக, அது வந்து தேவியோட சிந்தூரப்பட்டு போல சிறந்து விளங்குறது. தேவியுடைய திருவடிகளையாவது கொஞ்சமாவது அதை சொல்ல முடியுமா அப்படின்னா, ஈஸ்வர தத்துவங்களை கூறுறதுக்கு தேவியாலவே தோற்றுவிக்கப்பட்ட வேதத்துக்கே இவ்வளவுதான் சக்தி, உபனிஷத்துக்கே இவ்வளவுதான் சக்தினா அவளுடைய பெருமையை வந்து நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த நாமாக்கள்லாம் அதுதான், அவளுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? ரீங்காரமாகிய வேதத்திற்கு உபனிஷத்தாக இருப்பவர். வேதம் வந்து இங்க வந்து கிரீங்காரம்ங்கிறது வேதம். கிரீங்காரம் வந்து வேதத்திற்கு சமமானது. ரீங்காரம் அம்பிகையோட ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். உபனிஷத்துக்களால இந்த பிரம்மம் அறியப்படுகிறது. வேதத்தோட ஞான காண்டம் உபனிஷத்து. இது வந்து பரதேவதையை பற்றி ரீங்காரத்தை விட பரதேவதையாக அம்பிகை, ரீங்காரத்தை பற்றி சொல்லக்கூடிய அதாவது அம்பாளை பத்தி சொல்லக்கூடிய ரீங்காரத்தை விட அம்பாளே சிரேஷ்டமானவள் அப்படிங்கிறது இருக்கு. விஷத்துங்கிறது கொண்டு செல்றது அப்படின்னு அர்த்தம். ஜீவனை வந்து பிரம்மத்திடம் கொண்டு செல்றது உபனிஷத்து. விஷத்துனாக்க கொண்டு போறது, நம்மளை வந்து தெய்வங்கிட்ட கொண்டு போறது உபனிஷத்து. ஜீவனை வந்து பரமாத்மா கிட்ட கொண்டு போறது. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாக்க, ஜீவன் வந்து நாம் நம்மையே பிரம்மாவாக அறிந்து கொள்கிறோம். சீங்காரமே வேதம், அதுல அந்த பிரம்மஞான ரூபமான உபனிஷத்து தான் அம்பிகை அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு அர்த்தம். ஓம் சீங்கார வேதோபனிஷதே நமः. ஸ்ரீங்காரா வரதட்சிணாயை, ஸ்ரீங்காரத்தின் தட்சிணை. ஸ்ரீங்காரமாகிய, ஸ்ரீங்காரம் அப்படின்னா ஸ்ரீங்காரமாகிய அத்வர யாகத்திற்கு தட்சிணா. அதுக்கு தட்சிணை, ஏதாவது ஒண்ணு நடந்தா தட்சிணை கொடுக்கணும்ல. எல்லா விஷயத்துக்கும் ஒரு தட்சிணைன்னு ஒண்ணு இருக்கு, அது கொடுக்கணும். அதனால இந்த ஸ்ரீகாரமாகிய ஜபம் அது வந்து யாகம்னு சொல்லப்படும். அது நம்மள அம்பாள் கிட்ட கூட்டின்னு போறதுனால அது வந்து யாகம், ஸ்ரீகாரம் ஒரு யாகம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஸ்ரீகாரத்தோட பலன் என்னன்னாக்க மோட்சம். அதாவது யாகத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும்ல, எல்லா யாகத்துக்கும் ஒரு பலன் இருக்கும். அது வந்து யாகத்தோட முடிவுல வந்து கொடுப்பான். எதுவுமே இப்போ நம்ம வீடுகள்ல பூஜை பண்ணோம்னா பூஜை பண்ணி முடிச்சதும் தட்சிணை கொடுப்போம். அது மாதிரி ஒரு யாகம் பண்ணினாக்க அதுக்கு தட்சிணை கொடுக்கணும். யாக பலன், அதனோட பலன் வந்து யாகத்தோட யாகம் முடிஞ்ச உடனே தரப்படும். அதுக்கு பேர் தட்சிணை. அம்பிகையை பலனாக தருகின்ற அம்பிகை வந்து நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய தட்சிணையாக இருக்கு. அம்மா வந்து அவளை வந்து நம்ம தியானம் பண்ணி அவளையே நினைச்சுட்டு அவளை வந்து இந்த கிரீங்காரத்தின் மூலமாக
அவளை நம்ம வேண்டிக் கொண்டால், விரும்பி அவளை நம்மிடம் வரவேற்று கொண்டால், அம்பாள் தான் அந்த நம்முடைய அந்த உபாசனைக்கு தட்சிணையாக கிடைப்பவள். எல்லா யாகத்துக்கும் ஒரு தட்சிணை கிடைக்கிற மாதிரி நம்ம அம்பாளை உபாசனை பண்ற அந்த யாகத்துக்கு தட்சிணையாக கிடைப்பவள், அந்த தட்சிணையாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை. ஓம் ஸ்ரீகாரா வரதட்சிணாயை. தட்சிணை கிடைக்காத யாகத்துக்கு பலனே கிடையாது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். தட்சிணை இல்லைன்னா அந்த யாகத்துக்கு பலனை கிடையாது. அம்பாள் நம்ம அவளை மனமாற உளமாற அவளையே நினைச்சு அந்த யாகம் தீங்காரங்கிற யாகத்தை பண்ணினோம்னாக்க அவள் நமக்கு தட்சிணையாக கிடைக்கும். தீங்காரா வரதட்சிணாயை. அடுத்த நாம தீங்கார நந்தனாரா நவகல்பகவல். தீங்காரமாகிய நந்தவனத்திலுள்ள கற்பக கொடி போம். நவகல்பகம்னா புதிய புதிய பழசு இல்ல, புதுசு. தீங்காரமாகிய நந்தனார, நந்தவனத்தில் இருக்கக்கூடிய, நந்தவனத்தில் வளர்ந்து இருக்கக்கூடிய நவ புதியதான கல்பக கற்பக வல்லரி கொடியை போன்றவர்கள். அம்பாள் ஸ்ரீங்காரமாகிய அந்த நந்தவனத்துல பிரகாசிக்கும் புதிய கற்பக கொடி போன்ற. பழசுனா கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும், இலையெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும், அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப புதுசு, புத்தம் புதிய நவகல்பக வல்லரி, புத்தம் புதிதான கற்பக கொடி போன்றவர்கள். தேவலோகத்துல இருக்கிற கற்பக விருட்சத்துக்கு நம்ம பூமியில இருக்கிற செடி கொடிகளை விட அதுக்கு சிறப்பு ஜாஸ்தி, பெருமை அதிகம். ஏன்னா அதெல்லாம் தெய்வீகமான, அதெல்லாம் காயாது, தோளாது, வாடி போகாது. அந்த பூ எல்லாம் எப்பவுமே அன்றல இருந்து மலர், அப்பதான் பூத்த மாதிரி இருக்கும். கற்பக கொடி நம்ம என்ன கேட்கிறோமோ அது, பக்தர்கள் உபாசனைக்கு தகுந்தபடி நம்ம என்ன விருப்பங்களோ, நம்ம அதுக்கு என்ன பலனோ, அதுக்கு என்ன தட்சணை கேட்கிறோமோ அது கொடுக்கும். தீங்காரத்தை யார் ஜெபிக்கிறானோ அந்த பக்தனுக்கு அம்பாள் என்ன பண்றா, மனமாகிய நந்தவனத்துல அப்பதான் வளர்ந்து வருகின்ற கற்பக கொடி போல, அதாவது பச்சை பசேர்னு ரொம்ப இளமையா அழகா இருக்கக்கூடிய கற்பக கொடி போல இருந்து தன்னுடைய உபாசகர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு அவரவர்கள் கற்பக கொடியவோ, அதனால என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுத்து. இந்த தெய்வீக கற்பக விஷயம் என்னன்னாக்க கேட்பதை எல்லாம் கொடுக்கும், அதுதான் அதோட விசேஷம். அந்த கற்பக கொடி போன்றவள் அம்பாள்னு சொன்னப்புறம் நம்ம என்ன கேட்கிறோமோ, சாதகர்கள் உபாசகர்கள் என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் உடனே நமக்கு கொடுத்து நமக்கு நம்மளை கடாட்சிப்புகள் நம்முடைய அம்பி. தீங்கார நந்தனாராம நவகல்பக வல்லரியை நமக. தீங்கார ஹிமவத் கங்காயை, தீங்கார ஹிமயத்தினின்று பெருகும் கங்கை. தீங்காரமாகிய இமயமலையில பிரவாகிக்கும் அங்கிருந்து வரக்கூடிய கங்கை நதி. தீங்காரமாகிய ஹிமவத் பனியை உடைய அந்த மலையில, பனி இருக்கக்கூடிய அந்த மலையில கங்கை நதியாக இருப்பவள், தெய்வீக கங்கா மாதாவாக இருப்பவள். எப்படி ஹிமயமலையில
புனிதமான கங்கை ஓடி வருதோ அதை நம்மளால பார்க்க கூட முடியும். கல்பக விருட்சம் தேவலோகத்துல இருக்குன்னா நம்மளால அதை எப்ப பார்க்க போறோமோ தெரியாது. ஆனா இந்த இமயமலையில இருந்து கங்கா மாதா ஓடி வருதெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளவு அது அழகா இருக்கு, அது எப்படி எவ்வளவு பக்திக்குரியது, அது எவ்வளவு தெய்வீகத்தன்மையோட அந்த கங்கா மாதா வரா அப்படிங்கிறத நம்மளால பார்க்கணும். ஹீங்காரமாகிய பனிமலையிலிருந்து ஓடி வருகின்ற கங்கையாக நம்முடைய அம்பிகை இருக்கா. ஹீங்காரம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஹீங்காரத்துல எல்லா விதமான தெய்வீகத்தன்மையும் இருக்கு. அந்த ஹீங்கார மந்திரத்தில இருந்து ரொம்ப தூய்மையாக நமக்கு கடாட்சம் பண்ணக்கூடிய கங்கா மாதாவாக அம்பிகை அதுல பிரவாகிக்கிறான். அம்பிகை அப்படியே பிரவாகிக்கிறா. நீ என்ன கேட்கிறியோ அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பிகை நமக்கு ஓடி நமக்கு அருள் பண்ற. ஹீங்கார ஹிமவத் கங்காயை நமக. ஹீங்காரார்ணாவ கௌஸ்துபாயே. ஹீங்காரமாகிய கடலில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் உதித்த பார்க்கடல்ல தான் உதித்தது கௌஸ்துபமணி நமக்கு தெரியும். அதனால ஹீங்கார சமுத்திரத்தில் உதித்த கௌஸ்துப மணியை போன்றவள் நம்முடைய அம்பிகை. ஹீங்காரமாகிய கடலில் கௌஸ்துவ மணியை போல இருப்பவள், கௌஸ்துவ மணியானவள். ஹீங்காரமாகிய அர்ணவ கடல்ல தோன்றிய கௌஸ்துப மணி. பார்க்கடல்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது. அதுல இந்த கௌஸ்துப மணியும் இந்த எல்லா விதமான ரத்தங்களை காட்டிலும் ரொம்ப உசந்தது, ரொம்ப தெய்வீகமானது இந்த கௌஸ்துப மணிங்க. அத மாதிரி நம்முடைய அம்பிகை ஹீங்கார மந்திரத்தில இருந்து ஹீங்காரமாகிற அந்த கடல்ல கிடக்கக்கூடிய அந்த எல்லையற்ற மகிமையுடைய தெய்வீக தன்மையுடைய சுயம் பிரகாசமாகிய கௌஸ்துப மணியை போன்று நம்முடைய அம்பிகை இருக்கிறார். கௌஸ்துப மணியை யார் அணிஞ்சிட்டு இருக்கான்னா மகாவிஷ்ணு திருமால் அணிஞ்சிட்டு இருக்கார். அதனால்தான் அவர் தேவர்களுக்கு எல்லாருக்கும் சிறந்தவரா இருக்கிற தன்மை அவருக்கு கிடைச்சு. அது மாதிரி ஹீங்காரமாக அந்த பார்க்கடல்ல இருந்து உண்டான பரதேவதையே யாரு ஹிருதயத்துல தியானிச்சு வழிபடுறானோ அந்த உபாசகனுக்கு மகாவிஷ்ணுக்கு சமமான பெருமையும் பாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இது. ஏன்னா அந்த கௌஸ்துபமணி மாலை அணிஞ்சிட்டு இருக்க மகாவிஷ்ணு தான் லக்ஷ்மி தேவி விரும்பி திருமணம் செய்திருக்கார். அந்த கௌஸ்துபமணி மாலையினாலதான் மகாவிஷ்ணுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறது. அது போல கௌஸ்துப மணியை போன்ற நம்முடைய அம்பாளை, ரீங்காரமாகிய கடலில் கௌஸ்துப மணியாக இருக்கின்ற நம்முடைய அம்பாளை தியானித்தால் சகலமான சிறப்பும் பெருமையும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. ரீங்கார மந்திர சர்வஸ்வாமி. ஹீங்காரார்ணவ கௌஸ்துபாயை நமக. அடுத்த நாம ஹீங்கார மந்திர சர்வஸ்வாமியை. ஹீங்கார மந்திரத்தின் அந்த மந்திரத்தின் சர்வஸ்வா எல்லா சொத்தாகமும் இருக்கும், அதுக்கு சொந்தமானவர். ஹீங்காரம் எனும் மந்திரத்தின் சர்வ எல்லா ஸ்வா சொத்தானவள். ஸ்வம் அப்படின்னு சொன்னா உடைமைன்னு அர்த்தம், சொத்துன்னு அர்த்தம். சம்பத்துனாக்க சொத்து, நிறைய உடைமை, நம்முடைய உடைமைகள் இருக்குல்ல, அது சம்பத்துன்னு சொல்லுவோம். ஹீங்காரத்தோட கூடிய ஸ்ரீ வித்யானது ரொம்ப விசேஷமானது. அல்லது அந்த கிரீம் மந்திரத்தையாவது யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார் நம்முடைய தாயான லலிதாம்பிகை. ஏன்னாக்கா அது சர்வ ஐஸ்வர்யம். ஹீங்கார மந்திரத்தினுடைய சர்வ ஐஸ்வர்யம் நம்முடைய அம்பிகை. அதனால இந்த ஹீங்கார மந்திரத்தை யாரு உபாசனை பண்றானோ, ஜபிக்கிறானோ
அந்த பக்தனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் லலிதா பரமேஸ்வரி அருள்வார். தேங்கார மந்திர சர்வஸ்வாயை நமக. 300வது நாம தேங்கார பரசௌக்கியதாயை. ஹீங்கார பாராயண யாரு ஹீங்காரத்தை யாரு பாராயணம் பண்றாளோ அவளுக்கு பரசௌக்கியதாயை, பரமானந்தத்தை தருபவள், எல்லா விதமான சௌக்கியத்தையும் தருபவள் நம்முடைய அம்பிகை. அவள் ஸ்ரீகாரமாகிய மந்திரத்தை யாரு ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுங்கள். ரீங்காரத்தை பரன மேலான யாரு அதை ரொம்ப மேன்மையா கருதுறாளோ, ரீங்காரம் ரொம்ப உசந்த மந்திரம் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு சௌக்கியத்தை தருவார்கள். ஸ்ரீ வித்யோட இந்த ஹீங்காரத்தை ஹில்லேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீங்காரத்தை எந்த சாதகன் எந்த பக்தன் ஜபம் செய்யறானோ அவனுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு நாளும் முழுமையா கிடைக்கும். அதுக்கு மேலான ஆனந்தத்தை ஆனந்தமா என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், மறுபடியும் சொல்றேன், அமுதத்தை தருபவள் நம்முடைய அம்பிகை, காதி வித்யா ஸ்வரூபிணியான நம்முடைய அம்பிகை, காமனால் ஆராதிக்கப்பட்ட நம்முடைய அம்பிகை. நம்ம இப்ப பார்த்தது முழுக்க காதி வித்யை. அந்த காதி வித்யை காமனால ஆராதிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட வித்யை. அந்த வித்யை நாம சொல்லி இந்த 300 நாமாக்களையும் சொல்லி யாரு அம்பாளை தியானம் பண்றானோ உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஓம் ஹீங்கார பரசௌக்கியதாயை நமக. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வெறும் ஹீங்காரத்தை மட்டும் சொன்னாலே போதும். பஞ்சதசாட்சரி இந்த 15 அக்ஷரங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ரொம்ப அழகான அர்த்தங்களோட படிச்சோம். கடைசியில ஸ்ரீங்காரம் அது ஒன்னே போறோம். அதை யாரு கொண்டாடுறாளோ அவளுக்கு எல்லா விதமான இகபர சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 300 நாமாக்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்கோம். புது பூங்கோலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த வகுப்புல நம்ம உத்தரபாகம், லலிதா திருஷத்தினுடைய உத்தரபாகத்துக்கு உண்டான விளக்கங்களை கேட்கலாம்.